விஜய் செய்தது வெறி மட்டமான செயல். சீக்கிரம் பனையூரை விட்டு வெளியே வா தலைவா. நீங்கள் என்னங்க நேற்று வந்தீங்க, ஜெயலலிதா அம்மையார் எவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் தலைவர், அவங்க இறங்கி ரோட்டுக்கு வரலையா? கலைஞரையா இறங்கி வரலையா? கேப்டனையா இறங்கி வரலையா? பென்சால் புயல் வந்து தமிழ்நாட்டை உலுக்கி எடுத்துருக்கு. விழுப்புரம், பாண்டிச்சேரி, கள்ளக்குறிச்சி, கடலூர் இதெல்லாம் வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டுச்சு, எல்லாருக்குமே தெரியும். சொல்லுங்கள். இப்போ தமிழகத்தில் உள்ள பல அரசியல்வாதிகள் என்னென்னா, ஆட்சியாளர்களும் சரி ஆட்சியில் இல்லாதவங்களும் சரி போயிட்டு மக்களை நேரடியாக சந்தித்து அவங்களுக்கான வருத்தத்தையும் தெரிவிச்சுட்டு வராங்க, நிவாரணத்தையும் தெரிவிச்சுட்டு வராங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சமீபத்தில் கட்சியை ஆரம்பித்து மாநாடு வெகு விமர்சையாக கொண்டாடிய விஜய் அவர்கள் வந்து அங்கே உள்ள மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பஸ்ஸு பிடிச்சி அழைச்சிட்டு வந்து அவரோட வீட்டில் வச்சு நிவாரணத்தை கொடுக்குறாரு. இது எந்த விதத்தில் நியாயம்னு நினைக்கிறீங்க? என்ன பொறுத்தளவில் கேட்டால் விஜய் செய்தது வெறி மட்டமான செயல். இதை வந்து ஒரு அரசியல் தலைவனாக கண்டிப்பாக வந்து இந்த செயலை செஞ்சுருக்கவே கூடாது. ஏன்னா எந்த ஒரு தலைவனும் நீ சினிமாவில் இருக்கிற வரைக்கும் மாஸ் ஹீரோ, ஆனால் அரசியல் வந்துட்டா ரோட்டுக்கு இறங்கணும். எங்கே பள்ளம் இருக்குது, எங்கே காவா போகுது, எங்கே மக்கள் கஷ்டப்படுறாங்க, எங்கே குடிசை இடிஞ்சு விழுந்திருக்கு, எங்கே வெள்ளம் போகுது, இதெல்லாம் வந்து நீ கண்கூட பார்த்தா தான் மக்களுடைய அவல நிலைகள் புரியும். ஒரே இடத்துல பனையூரை விட்டு வெளியே வரமாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துருந்தா உங்களுக்கு வந்து அரசியல் வந்து கடைசி வரைக்கும் புரியாது. சீக்கிரம் பனையூரை விட்டு வெளியே வா தலைவா. இது வந்து மக்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து பண்ணக்கூடாது. இன்றைக்கி வந்து நீங்கள் அதுக்கான காரணங்கள் ஒன்று, உங்கள் ரசிகர்களும் நிறைய தலைவர்களும், ஏன் சமீபத்தில் கூட உங்களுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய உங்களை கீழ்த்தரமாக பேசிய அண்ணன் சீமான் கூட பேசியிருந்தார். விஜய் அவர்கள் வந்து இறங்கி வந்தார்னா அவருக்கு வந்து கூட்டம் கூடிடும், அதனால் வந்து வரல அப்படின்னு சொல்லியிருந்தார். இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அப்போ நீங்கள் நாளைக்கு ஓட்டு கேட்க வரணும்ல, எப்படி வருவீங்க? 2026 தேர்தல் நிற்க போகிறீங்க. நீங்கள் அதே பனையூரில் மண்டபத்து மேலே ஏறி நின்றுக்கிட்டு வாக்காளர் பெருவுடைய மக்களே எனக்கு ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்லிவிடுவீங்களா? ஓட்டு போட்டுருவாங்களா? அதனால் நீங்கள் இறங்கி வந்து தான் ஆகணும். அதனால் மக்கள் பாதிக்கப்படும் பொழுது நீங்கள் ரோட்டில் இறங்கி வந்து எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்து ஒவ்வொரு ஏரியா வாரியாக நீங்கள் வந்து நிவாரணத்தை கொடுத்தா மட்டும்தான் ஒரு அரசியல் தலைவனாக எங்களால் ஏற்றுக்க முடியுமோ ஒழிய, நீங்கள் வசதியாக இருக்கீங்க அப்படின்றதுக்காக என்ன மக்களை பூரா பஸ்ஸை பிடிச்சி என்னுடைய மண்டபத்துக்கு வாங்க நான் அங்கே வந்து கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு பேர் நிவாரண நிதி கிடையாது. புரியுதுங்களா? இன்றைக்கி கூட்டம் கூடும்னு யோசிக்கிறேன். நீங்கள் 2026 கூட்டம் கூடும் அப்படின்னு சொல்லி தேர்தலில் நிற்காமல் போயிடுவீங்களா? சரி, ஓகே, உங்களுக்கு மாசு இருக்குது, கூட்டம் கூடுது. ஏன் கேப்டன் விஜயகாந்த் அவர் அரசியலுக்கு வரும்போது உங்களுடைய மாசாக தான் இருந்தார், அவர் இறங்கி வரலையா? ஏன் இன்றைக்கி நம்ம தமிழக முதலமைச்சருக்கு வயசு ஒரு 65 வயசுக்கு மேலே இருக்கும், அவரால் உடம்பு முடியாத நிலையிலையும் கூட வேஷ்டியை மடித்து கட்டிட்டு வந்து வெள்ளத்தை வந்து பார்வையிட வரலையா? மக்கள்கிட்ட குறைகள் கேட்கலையா? ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர் ஒரு ஹீரோ தான், அவர் வந்து இறங்கி வந்து மக்களை பார்க்கலையா? சொல்லுங்கள். இல்லை எடப்பாடியாருக்கு வந்து வயசு 60 ஆகி போச்சு, அவர் வந்து மக்களை பார்க்கலையா? எவ்வளவோ தலைவர்கள் வந்து இறங்கி வந்து வெள்ளத்தில் மக்களை பார்க்கும் பொழுது நான் இறங்கி வந்தால் கூட்டம் கூடிரும் அப்படின்ற நொண்டி சாக்க சொல்லி நீங்கள் வந்து மண்டபத்திலே உட்காந்துக்கிட்டு மக்களுக்கு வந்து நிவாரணத்தை என் வீட்டில் வந்து வாங்கிக்கோன்னு சொல்கிறது வந்து மக்களை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இது எப்படி தெரியுமா இருக்குது? என் வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சுருக்கேன், கல்யாணத்துக்கு வர உனக்கு விருப்பம் இருந்தால் என் வீட்டில் வந்து பத்திரிக்கை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் இது வந்து கண்டிப்பாக என்னால் மட்டும் இல்லை, யாராலையும் இதை ஜீர்ணிக்க முடியாது. நான் உங்களோட ரசிகன் தான், புரியுதுங்களா? அதுக்காக நான் வந்து நான் பேசுகிறேன்க்கா டிஎம்கேக்காரன் இல்லை ஏடிஎம்கேக்காரன் இல்லை பிஜேபிக்காரன் அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் உங்களுடைய ரசிகன். என்னுடைய சேனல்லே உங்களை பற்றி பெருமை பொங்க, உங்களுக்கு மதிப்பு அந்தஸ்து ஏறுற மாதிரி பல வீடியோக்கள் போட்டிருக்கேன், சரிங்களா? அதனால் நீங்கள் பண்ணது மிக மட்டமான செயல், இதை இனிமேல் பண்ணாதீங்க. கான்ட்ரோவர்சி கேட்குறான். கடந்த மாதம் வந்து விக்கிரவாண்டியில் மாநாடு போட்டிங்க. மாநாட்டில் ஒரு 10-11 லட்சம் பேர் கூடினாங்க. அந்த 11 லட்சம் பேர் கூடுறதுல கூட்ட நெரிசல் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டுரும், அதனால் மாநாடு நடத்த வேண்டாம், மக்கள்லாம் கூட வேணான்னு எனக்கே ஒரு அறிவு போட்டிங்களா? இவ்வளோ பேர் கூடுறீங்களே, உங்களுக்கு போக்குவரத்து சரியாக இருக்காது, போகிற இடையில ஏதாவது விபத்து நடக்கும், இவ்வளோ பேர் ஒன்று கூண்டிங்கன்னா தள்ளுமுள்ளு ஏற்பட்டு விபத்தாயிடும், அதனால் பொதுமக்கள் மேலே அக்கறை வச்சு நீங்கள் மாநாட்டுக்கு யாரும் அவ்வளோ வராதிங்கன்னு சொன்னீங்களா? சொல்லலை. என்ன உங்கள் மாநாட்டுக்கு மட்டும் மக்கள் வரணும், ஆனால் நீங்கள் வந்து இறங்கி வந்து மக்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்க வரமாட்டீங்க. சரி, ஓகே, இன்றைக்கி அவாய்ட் பண்ணிட்டீங்க. நான் வெளியே இறங்கி ரோட்டுக்கு வந்தேன்னா கூட்டம் கூடிடும், க்ரௌட் அதிகமாகிடும், தள்ளுமுள்ளாயிடும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிராகரிச்சிட்டிங்க. தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியாக நீங்கள் போய் ஆகணுமே, ஒவ்வொரு ஏரியாவாக ஒவ்வொரு வீடு வீடாக இறங்கி போயிட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டாகணுமே. அப்போ உங்களுக்கு கூட்டம் கூடாதா? அப்போ தள்ளுமுள்ளு நடக்காதா? சொல்லுங்கள். ஏங்க நீங்கள் என்னங்க நேற்று வந்தீங்க, ஜெயலலிதா அம்மையார் எவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் தலைவர், அவங்க இறங்கி ரோட்டுக்கு வரலையா? கலைஞரையா இறங்கி வரலையா? கேப்டனையா இறங்கி வரலையா?
ஏன் ஸ்டாலின் ஐயா இறங்கி வரலையா? இவ்வளோ பேர்லாம் வந்திருக்கும் போது நீங்கள் மட்டும் இன்றைக்கி வந்து நான் வந்தால் கூட்டம் கூடிடுன்னு சொல்கிறது நம்புற மாதிரி கிடையாது. ஓகேங்களா? இது வந்து என்கிட்ட பணம் இருக்குது, நான் கூப்பிட்டா எத்தனை பேரும் நான் வீடு தேடி வருவாங்க, நான் ஓசி தானே கொடுக்குறேன், அதை வாங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி மக்களை நிராகரித்த மாதிரி அசிங்கப்படுத்த மாதிரி இருக்குது. இந்த செயலை உங்களுடைய ரசிகனா நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறோம். கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் கல்யாணம், காது குத்து, இளவு எதுவாக இருந்தாலும் உங்கள் கட்சியோட பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் தான் போய் கலந்துக்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் தலைவரா இல்லை அவர் தலைவரா? நாளைக்கு ஓட்டுன்னு கேட்டால் நாங்கள் உங்களுக்கு போடுறதா இல்லை புஸ்லி ஆனந்துக்கு போடுறதா சொல்லுங்கள். உங்கள் தலையை நாங்கள் எந்த இடத்துலையும் பார்க்கல. அதை பனையூர் மண்டபத்தை தவிர வேறு எங்கேயுமே இது வரைக்கும் உங்களை பார்த்தது கிடையாது. நீங்கள் கல்வி உதவித்தொகை கொடுக்குறீங்க, மாணவர்களை உங்களுடைய மண்டபத்துக்கு வர வச்சு நீங்கள் வந்து உதவித்தொகை கொடுக்கீங்க பார்த்தீங்களா? இது வந்து பெரிய தர்மம். இதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். நாங்கள் வந்து இதை குறை சொல்லலை. ஏன்னா ஆனால் இன்றைக்கி ஒரு மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு வீடு இழந்து, வாசல் இழந்து, படுக்கை இழந்து, பாய் இழந்து நிற்கிற மனுஷங்களை உனக்கு நான் நிவாரணம் தரேன், என் வீடு தேடி வந்து வாங்கிட்டு போ அப்படின்றது வந்து கண்டிப்பாக எங்களால் வந்து ஏற்றுக்க முடியாது. என்றைக்கு நீங்கள் வந்து மக்கள் கஷ்டப்படும் போது அவங்க லெவலுக்கு இறங்கி வந்து ஆறுதல் சொல்லி மக்கள்கிட்ட பேசி அவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இறங்கி வரீங்களோ அன்றைக்கி தான் உங்களால் வந்து ஒரு அரசியல்வாதியாக நீடிக்க முடியும். அப்போ தான் வந்து ஒரு நடிகன் அப்படின்ற நிலையை மறந்து மக்களோட மக்களாக நீங்கள் வந்து அந்த அவங்களோட பிணைப்பானால் மட்டும்தான் உங்களுக்கும் அந்த கூச்சம் போகும், மக்களுக்கும் இவர் ஒரு அரசியல் தலைவர் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் உங்களை ஏற்றுக்க முடியும். அதனால் இதே மாதிரி நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் நம்ம பனையூரை தாண்டியே வர வேண்டாம், மேலே இருந்துட்டு நம்ம கையை காட்டினா மக்கள் நம்மளை ஓட்டு போட்டு நாற்காலில் உட்கார வச்சுருவாங்க அப்படின்லாம் கனவு காண்றது வந்து அந்த கனவு வந்து பகல் கனவாக போயிடும், பலிக்காது. ஆனால் இனிமேலாவது உங்களை நீங்கள் திருத்திக்கிட்டு மக்கள் பாதிக்கப்படும் போது அந்த இடத்துக்கு இறங்கி வந்து உங்களுடைய சேவைகளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களை எங்களால் தலைவராக ஏற்றுக்க முடியும், ஒரு அரசியல்வாதியாக பார்க்க முடியும். இல்லைனா கடைசி வரைக்கும் திரையில் பார்க்குற மாதிரியே நடிகராக தான் பார்த்துக்கிட்டு இருப்போம்.